திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்தரலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அவர்கள் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். திருவாசகம் என்னும் தேனை நமக்கெல்லாம் பருகும்படி பேசி வருகிறார்கள், சொற்பொழிவு ஆற்றி வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று, அம்மையார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். வாங்கம்மா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். மணிவாச பெருமான் அருளாலும் என் குருநாதர் அருளாலும் மற்ற சிவனடியார்கள் அருளாலும் இன்னைக்கு திருவாசத்துல பொருள் பார்ப்போம். போன தடவை போற்றி திரு அகவல் 60 வரைக்கும் பார்த்தோம். அதுல இருந்தே நம்ம தொடரலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு ஏவம் பரம்பிரம்மா குரு ஏவ பரகாமோ குரு ஏவ பராயணம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. திருச்சிற்றம்பலம். மணிவாச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தப்பாமே தாம் பிடித்து சலியா தளரது கண்ட மெழுகது போல தொழுது உளமுருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதெனும் படிய ஆகி நல் இடரா அன்பின் பசுமரத்தானி அறைந்தார் போல கசிவது பெருகி கடல் என மருகி அகம் குலைந்து அனுகுணமாய் மெய் விதிர்த்து சகம்பே என்று தம்மை சிரிப்ப நானது ஒழிந்து நாடவர் பழித்துறை பூனதாக. அதாவது இடையோர்கள்லாம் கடந்த நிலையை சொல்றார். அதாவது அந்த அறிவின் துணை கொண்டு முன்னேற முடியாதுன்னு இந்த ஆன்மா உணர்ந்து அன்பை துணையாக கொண்டு உணர தொடங்கியதான். அதான் சொல்றாரு. அது எப்படி? இறைநெறி ரொம்ப கடுமையானது. அது எளிமையா போறேன்னா அன்பாலதான் இறை அன்பைத்தான் பிடிச்சுக்க முடியும். அப்ப சித்தத்தில் உண்டாகி இந்த இறை உணர்வு இப்ப அன்புக்கு பற்றுக்கோடா இருக்கான். அந்த பற்றுக்கோடு கிடைத்ததுனால கொடி எப்படி அந்த கொம்பை கொண்டு படருமோ அதுபோல எம்பெருமான் மேல கொண்ட அன்பானது அந்த பற்றை பிடித்து கொண்டு சொல்ற தப்பாமே தாம் பிடித்துங்கிறார். அப்படி பிடிச்சுக்கிட்டாராம். அப்ப அதனால அது அந்த பிடி தளராதான். அதனாலதான் சலியாதுங்கிறார். சலியாமன்னா அசையாதுன்னு அர்த்தம். சொல்றாருல, தெய்வம் என்பது ஒரு சித்தத்தை, அதாவது 6 கோடி மாயா சக்திகளின் செயலை மயங்கி கட்டி விடக்கூடியது. அதனால அந்த எம்பெருமானோட திருவடி இவரை உருக்கத்தில் கொண்டு வருது. தப்பாமே தாம் பிடித்துன்னா ஒரு கால் இருக பற்றி ஒருவேளை தளன்றுமோன்னு அந்த நிலை இல்லை எனக்குங்கிறதுனாலதான் சலியா தளழுது கண்ட மெழுகுது போல. தளழுது கண்ட மெழுகுன்னு உருக்கத்தை சொல்றார். நெருப்பு பட்ட உடனே இந்த மெழுகு எப்படி உருகுமோ அது மாதிரி இவர் இறைவன் திருவடி பட்ட உடனே உள்ள உருகுதான். உள்ள நடைபெற்ற உருக்க வெளியில அப்படியே கண்ணீரா கொட்டுது. அது மட்டும் இல்ல, அப்படி உடம்பெல்லாம் சொல்லுவோம்ல, விதிர்த்து போச்சுங்கிறோம்னா அது மாதிரி அவருக்கு நடுங்குது. அத சொல்றார். அததான் இங்க சொல்றார். அப்படி எம்பெருமான அன்பின் முதிர்ச்சியினால இது அத்தனையும் வெளிப்படுத்துங்கிறார். அடுத்து என்ன சொல்றார்? பேதையும் சொல்றாருல, கொடிரும் பேதையும் கொண்டது விடாது அப்படிங்கிறாரு. அதாவது குருட்ட சொல்றாரு இங்க. பேதைன்னா மூடன்னு அர்த்தம். எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டான்னா அவன் முட்டாள். தான் பிடிச்ச மேலுக்கு 3 காலம்பான். அவன் சொன்ன கொள்கையே தான் ஏத்துக்கணும்பான். அது மாதிரி இங்க 2 உவமைகளை சொல்றாரு.
குறடு, அந்த நம்ம பற்றிக்கிற இரும்பு குறடு இருக்குல்ல, அதுதான் சொல்றாரு. அதுவும் நம்ம பிடிச்சா அதை நம்ம விட்டாதான் அது விடும். அப்ப இது 2க்குமே என்ன இருக்கு? குறடுக்கும் தன்னை பிடிக்கிறவன் யாருன்னு தெரியாது. மூடனா இருக்கிறவனுக்கும் தன்னுடைய உந்துணர்ச்சி எதுன்னு தெரியாது. அப்ப குறடுக்கும் பேதைக்கும் எது காரணமா இருக்குன்னா, அதுல செயல்படுத்தக்கூடிய ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, அததாங்க சொல்றாரு. உந்து சக்தியா அந்த இருக்கக்கூடியது எது? இறைவன். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்ப அன்பால தெரியுமா? அந்த அன்பு எப்படி? இடையறா அன்புங்கிறார். கொடிரும் பேதையும் குண்டது விடாது என்னும் படியே ஆகிய நல் இடையறா அன்பின்கிறார். அந்த இடைவிடாத அன்புனால இது வெளிப்பட்டதுன்னு சொல்றாரு. அடுத்து பசுமரத்தாணி போல அங்க பாருங்க. கசிவது பெரிய கடல் என மெறி அகம் குலைந்து அனுகூலமாய் மெய்விதித்துங்கிறார். இறைவன் மேல அந்த அன்பு அதிகமாக அதிகமாக அந்த கசிவு அப்படி கடல் போல பெருகிருச்சா. கசிவது பெருகி கடல் என மருகி. அடுத்து அந்த பசுமரத்தாணிங்கிறாருல ஒரு ஓமை. காஞ்ச மரத்துல ஆணி அடிக்கிறதுக்கும் பச்சை மரத்துல அடிக்கிறதுக்கும் 2 வித்தியாசம் இருக்கு. காஞ்ச மரத்துல அடிக்கப்பட்ட அந்த ஆணிய ஒரு சாதாரண பிடிகுறடை வச்சு எடுத்துடலாம் அசைச்சு. ஆனா பச்சை மரத்துல இப்படி புடிச்சுக்கும் பசை மாதிரி. அதுதான் அது மாதிரி மணிவாசகரோட உள்ளத்துல அந்த உருக்கம் இருக்கான். கொஞ்ச நாள் தங்கி இருந்து பிற எண்ணங்களால தாக்கப்பட்டு வெளியேறாது. அது அப்படியே உள்ள அப்படி இருந்துக்கும். பசுமரத்தாணி போல அப்படி மனசுல அப்படி இருக்கும். அதனாலதான் இடையறா அன்புங்கிறார். இந்த உருக்கம் காரணமா உடல்ல பல வேறுபாடு இருக்கும்ல. இவர் அமைச்சரா இருந்தவர் திடீர்னு ஆண்டியா போனா என்ன சொல்லுவாங்க? நல்லா தானே இருந்தாரு, இப்படி கோமணத்தை கட்டிட்டு இப்படி வந்துட்டாரே, எல்லாத்தையும் விட்டுட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. பாண்டி நாட்டோட தலைமை அமைச்சரா இருந்தவர் இல்லையா அவரு? ஒத்த வேட்டியோட கழுத்துல உத்தராட்சத்தோட வீதியில வந்தா என்ன சொல்லுவாங்க? ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டு எம்பெருமான் நினைச்சு சிரிச்சுக்கிட்டே வந்தா நல்ல பைத்தியம் போல இருக்கு, நல்லா தானே இருந்தாரு, இப்படி பைத்தியம் ஆயிட்டாருன்னு சொல்ல மாட்டாங்களா? அதான் சொல்ற, சகம்பே என்று தம்மை சிரிப்ப நானாவது ஒளிந்து நாடவா பழித்துறை போனதாக. இப்படி சாதாரண மக்கள் இவரை பார்த்து என்ன சொல்றாங்க? இது நல்லாதான் இருந்தான், பைத்தியம் மாதிரி இருக்கிறானே அப்படின்னு இவர் காதுபடவே பேசுறாங்க. இன்னும் என்ன சொல்றாங்க? அமைச்சரா இருந்தவர் ஏன் இப்படி அலையிறான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இறைவனை நோக்கி போற அந்த யாத்திரையில படிப்படியா முன்னேறாரு. ஞான நிலையில இப்ப அது இருக்கக்கூடியவங்க, இறைப்பணியில இருக்கக்கூடியவங்க உலகத்தோருடைய பழிவுரைய அத பூன் மாதிரி ஏத்துக்குவாங்களா, அது தனக்குள்ள கவசமா ஏத்துக்குவாங்களாம். அதுதான் இங்க சொல்றாரு. கற்றாமென கருதி கதறிங்கிறார்கள் அடுத்து. அப்படி மத்தவங்க எல்லாம் பேச போல அது சொல்றாரு. அமைச்சரா இருந்தும் இப்படி இருக்காரேன்னு எல்லாரும் என்னைய அலையிறாரேன்னு பழித்து சொல்றாங்க. 24 மணி நேரம் இறைவன் தொடர்போட இருந்தா அந்த அந்த இறைவன் அன்புல மூழ்கி இருக்கக்கூடியவரை பார்த்தோன்னே எல்லாருக்கும் இப்படி சொல்றாங்க. அதுதான் பழித்த உரை பூணுருவாகன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு. பேணுதல் இன்றி சதுரு இழந்து அரிமால் கொண்டு சாரும் கதியது பரமா அதிசயமாக கற்றா மனமென கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது அருபரத்து ஒருவன் அவனில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதேங்கிறார். அதாவது சதுர்னாக்க உலகியல் அறிவு கொண்டு இறைவனை வணங்குறது. அதாவது நமக்கு இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, நமக்குன்னு இந்த உலகியல்ல நமக்கே தெரியும். அது சொல்றாரு, அறிமால் கொண்டு சாரும் கதியது அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, இந்த சுய அறிவை இழந்த நிலைமைக்கு போயிட்டாரு. அதாவது பைத்தியத்துக்கும் இறை அன்புல ஆட்பட்டவங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். சதுரை அதாவது இழந்ததுன்னா தன்னோட அந்த நினைவுகளை எது நல்லது கெட்டதுன்னு இருக்கக்கூடியது அந்த இறை மேல உள்ள அன்புனால வந்ததா இல்ல பைத்தியத்தால வந்ததான்னு விடை சொல்றதுக்கு தகுந்தாப்புல அவரே சொல்றாரு. கோணுதலூன்றின்னு அடைமொழி கொடுக்கிறாரு. அதாவது மனதில் ஏற்பட்ட அந்த கோணலுக்கு அந்த பைத்தியம் போல இருக்கிற நிலைமைக்கு இறை அன்போடு முதிர்ந்த நிலைன்னு சொல்றாரு. கோணுதலின்றி சதுரை இழத்தல்ங்கிறார். கோணுதல் இன்றினா என்னோட அறிவு கோணல, எம்பெருமான் திருவடியிலே தான் இருக்கு. அப்பேற்பட்ட முதிர்ந்த அன்புங்கிறார். அரிமால் கொண்டு சாருங்கிறாருல. அதாவது அரிமால்னா மால்னாவே மயக்கம்.
இது செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சும் அதுக்கு எதிரா செய்யக்கூடியது இறையடியார்களுக்குள்ள சிறப்பு. அதாவது என்ன செய்யக்கூடாது? தானா நின்னு சிரிக்கிறது, தானா பேசி இறைவன் அவங்கள்ட்ட எப்பவுமே பேசிட்டு இருப்பாங்க. நமக்கு தெரியாது. ஆடுறது, பாடுறது, சிரிக்கிறது, அழுகிறது இதெல்லாம் அந்த இறை மேல அன்பால உள்ளவங்க செய்யக்கூடியது. தெளிந்த அறிவோடு இருந்துகிட்டே இந்த மாதிரி செயல்ல ஈடுபடுறதுனாலதான் அறிமால்னு சொல்றாரு. அந்த இறைவன் மேல பித்து கொண்டவர்கள் செய்யக்கூடிய செயல். பரம்பரையில் இருந்த இந்த பரவழியில இருக்கக்கூடிய இறைவன் குரு வடிவெடுத்து பூமியில தன்னோட திருவடி தோய வந்து தனக்கு அருள் செய்தத சொல்றாரு. சிறுமை என்று இகழாதேங்கிற அவ்வளவு பெரிய இறைவன் நம் பொருட்டு வந்ததுனால அவனை எளிமைன்னு நினைச்சிட வேணாங்கிறாரு. எப்படி சொல்றாரு? அமைச்சரா குதிரையில வந்தவரு திருப்பெருந்துறையில கண்ட காட்சி பாண்டி நாட்டுல பல இடங்கள்லயும் கண்டதுதான். எல்லா இடங்கள்லயும் மரத்தடியில யாராவது ஒருத்தவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, அவரு கீழே 4 அடியார் இருப்பாங்க, அவங்க போதை நடந்துகிட்டே இருக்கும். அப்ப இது இயல்புதான். ஆனா இவரு அந்த மாதிரிதான் இவர் கூட வந்தவங்களும் நினைச்சாங்க. அந்த குரு அவரை திரும்பி பார்க்கவும் இவர் உள்ள இருந்து ஏதோ குரல் அரகரன்னு சொல்ற மாதிரியே இவருக்கு இருந்துதான். ஹரஹர அரகரங்கிற சவுண்ட் இவருக்கு மட்டும் கேட்டிருக்கு. ஏதோ சொல்ற மாதிரி இவருக்கு தெரிஞ்ச உடனே அததான் சொல்றாரு. அவ கிட்டக்க போன உடனே அத சவுண்டு கேட்ட மாதிரி இருக்கு, தன்னை கூப்பிடுற மாதிரி இருக்கு, கிட்டக்க போறாரு. போன உடனே திருவடி தீட்சை கொடுத்துட்டாரு. இதெல்லாம் செஞ்ச ஒரு மனிதரா இறைவனாத்தானே இருக்கணும். அதனாலதான் அருபரத்துருவன் அவனியில் வந்துங்கிறார். தனக்கு அருள் செய்த குருங்கிறது மனசுல உள்ளுணர்வு தோன்றணும். எப்படி சொல்றாரு? அது கற்றாவின் மனம் போல கதிரியும் பதிருங்கிறார். குருவால தந்ததுன்னொன்னே அந்த பசுவா பிரிந்த கன்று போல, கன்றை பிசிந்த பசு போல, அப்படி பசு போல அவரோட மனம் உருகி போச்சான். அந்த உருக்க சாதாரண மானிட குருவால வல்லைன்னு மணிவாசக பெருமான் உணர்ந்துகிறார். அதனால இது தன்னோட தகுதிக்கு ஏற்றதா நினைக்காம யாரும் பெறுவதற்கு அரிய செயல். அத இறைவன் என் பொருட்டு கொடுத்ததுனால அவர் அதாவது என்னோட தகுதி என்னன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சு இறைவன் என் பொருட்டு கொடுத்தாருங்கிறார். அதனால சிறுமைன்னு நீங்க நினைக்க வேணாங்கிறார். செய்தவரோட வல்லத்தன்மையை தவிர என்னோட தகுதி இல்லைன்னு அவருக்கு நினைவு வந்த உடனே அது வரைக்கும் அவர் அறிந்த தெய்வங்கள்லாம் வந்து போகுது. இனிமே அவர் நினைக்க வேண்டியது என்னன்னா பெற வேண்டிய எதுவும் இல்ல. அததான் சொல்றாரு, மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாதுங்கிறார். கனவு தன்னை மீறி அப்படியே கதறதும் பதறதும் நினைவுக்கு வருது. கனவிலும் நினையா சிறுமை என்று இகழாதே, திருவடி பெருமையை பிறவினை அறியா நிழலது போல மின்புண் ஆயி முனியாது அத்திசை என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெனும் ஆறு கரையது புரள நண்புலன் ஒன்றி நாத என்று அரற்றி உரை தடுமாறி ரோமம் சிலிர்ப்ப கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண்கள் கழிகூற நுண்துளி அரும்ப சாயா அன்பின் நாள்தோறும் தலைப்பவர் தாயாகி வளர்த்தனை போற்றேன்றார். உருவ கண்ட மாத்திரத்திலே அவருக்கு அப்படியே உருகி போயிட்டார், அப்படியே கொலைஞ்சு போயிட்டார். அவர் திருக்கை பட்ட உடனே புதிய அனுபவம் வந்துருச்சு. அந்த இறை அனுபவத்தை சொல்றாரு. ஞானாசிரியர் மேனி முழு அவரோட திருவடி பட்டதை பூரா சொல்றாரு. திருமுடி தொடக்கம் கண்டு அந்த இறுதி வரைக்கும் குருவோட திருவடியில வரைக்கும் பார்த்துட்டு சொல்றாரு. அந்த திருவடியிலே அவர் கண்ணு நிலைச்சு போச்சு. அந்த திருவடிகள் தன்னுடைய பிறப்பை அறுத்து தனக்கு பேரின்ப பெருவாழ்வு தரப்போகுதுன்னு உணர்றார். அதனால சொல்றாரு, அப்ப அந்த திருவடியே பார்த்துட்டு சொல்றாரு, ஒரு உருவின் நிழல் எந்த காலத்துல எந்த காரணத்தையும் கொண்டும் நம்ம மனசை விட்டு அகலாத மாதிரி இவருடைய மணிவாசகரோட கண்கள் அந்த திருவடியை பின்பற்றியே செல்லுதான். கண்கள் கழிவூற நுண்துளி அரும்பாங்க. எம்பெருமான் திருவடியவே சரணாகதியா இருக்கார். அடுத்து அதாவது குருவோட திருவடிக்கு இணையா முன்னும் பெண்ணும் அடிகளோட கண்ணு அதே பார்த்துக்கிட்டே இருக்கு. அதான் சொல்ற, முன்பினாகி முனியாது அத்திசை என்பு நைந்து போகிங்கிறார். வேற பக்கம் போகவே இல்லை. அவர் அந்த திருவடி மேல வைத்த காட்சி மாறவே இல்லை.
இப்படி மனமும் கண்ணும் போகும்போது ரெண்டு பணியை செய்துங்கிறார். என்னன்னா, மனதில் தோன்ற அன்புங்கிற உணர்வு காரணமாக எலும்பு உருவிச்சு. எலும்பெல்லாம் அந்த உள்ளத்தில் ஆழமான இந்த நிகழ்ச்சியின் காரணமாக அன்பு எனும் 6 கரைபுரல் கண்ணுல இருந்து கண்ணு எலும்பு உருகுது. அப்படி நெக்கு நெக்கு. தலைவனே தலைவனேன்னு வாய் விட்ட அலறுது. அன்பு ஆறா ஓடுது. நண்புடன் ஒன்றி நாத என்று அரற்றி. எம்பெருமானே ஈசனேன்னு வாய் அலறுது, அரட்டுறாராம். அப்படியே உரை தடுமாறி ரோமம் சிலிர்ப்ப. உணர்வு அதிகமாச்சுன்னா சொல்லுவோம். உணர்ச்சி அதிகமாயிடுச்சுன்னா சந்தோஷத்திலேயோ துக்கத்திலேயோ வார்த்தைகள் வராது. அதேதான் இங்க சொல்றாரு. உரை தடுமாறி ரோமம் சிலிர்ப்ப. கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண்கள் களி கூற நுண்துளி அரும்ப. கைகள் தன்னேறியாம கைகள் கூப்புறது, அவரை வணங்குறார். தாமரை மலர் மலர்ற மாதிரி இவரோட இதயம் அப்படி மலர்ந்து போச்சு. இதயம் மலர கை மலர்கள் குவியுது. தாமரை போல அந்த இதய மலரும் மலருது. அப்ப 2 மலர்களும் சூரியனை கண்டவுடனே குவியது மறைகிறது மாதிரி இவருக்கு ஒரே சமயத்துல குரு அருளால நடந்துச்சு. அந்த திருவடியை கண்ட உடனே கதிரவனை கண்ட மாதிரி அடிகளாரோட கைகள் ஆகிய அந்த கை எம்பெருமான வணங்க ஆரம்பிச்சிருச்சு. இதய மலர்வதும் கை குவிதலும் உள்ளத்தில் ஆழத்துல தோன்றக்கூடிய அன்பின் வெளிப்பாடு. அது எப்பவுமே அன்புனால நாக்கு குளறும்ல, அதையும் சொல்லிட்டார். அதாவது அந்த உணர்வின் உச்சத்துக்கு போகும்போது இதெல்லாம் நடந்துரும். இந்த அகப்புற செயல்களை அடுத்து ஒரு அற்புதம் நிகழ்ந்ததா சொல்றார். நண்புலன் ஒன்றி நாத என்று அரற்றிங்கிறார். ஒரே புலன்களை நல்லதுன்னு யாருமே சொல்றதில்ல. புலன்கள் நம்மள 5 ஆட்சி கொண்டுச்சு, என்னால அதுல இருந்து மீள முடியல அப்படின்னு. ஆனா இதுல என்ன சொல்றாரு, முன்னாடியே சொல்லியிருப்பார். புலனைந்தும் வஞ்சனை செய்யன்னு சொன்னார்ல, திடீர்னு நண்புலன் ஏன் சொல்றாரு? இரும்பு மனத்தால் அப்படின்னு முன்னாடி சொல்றாருல. விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளூருங்கிற இந்த பாட்டுல நண்புலன்கிறார். எப்படி அது வரைக்கும் போட்டு சொன்னவர் இப்ப நண்புலன்னு சொல்றாரே அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, அவருடைய கட்டுப்பாட்டுக்கு அடங்காத புலன்கள்லாம் எம்பெருமான் திருவடி பட்ட உடனே அந்த குருநாதரை கண்ட உடனே அந்த புலன்கள் அடங்கி ஒடுங்கி அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவர் காது சொல்றதே கேக்குதான். அவரு நாதான்னு சொல்றது அந்த காதுகள்லாம் கூர்ந்து கேக்குதான். இப்படி பொறிகள் அனைத்தும் குருநாதர் திருவடி பட்டோனே அடங்கி போனதுனாலதான் அத நன்புலன்கிறார். குருநாதர் எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய குருநாதரையும் அவர் செஞ்ச திருவருளை நினைச்சு பார்க்கிறார். உலக பொருள்கள்ல செலுத்தக்கூடிய அன்பு வரும், மறைஞ்சு போயிடும். ஆனா எம்பெருமானாகிய இறைவன்ட செலுத்தப்பட்ட அன்பு மேலும் மேலும் வளருமே அன்றி சாயாதனா தளராதுன்னு அர்த்தம். அந்த தளராத அன்பை உள்ளத்தில் கொண்டு நாள்தோறும் அது தழைக்கும்படி தாயாக இருந்து அதான் தாயாகி வளர்த்தனை போற்றுங்கிறார். எனக்கு கொடுத்த அன்பை நீ உடனே எடுத்துக்கல, திரும்ப திரும்ப நீ கொடுத்துக்கிட்டே இருக்க, அது வளரக்கூடிய அன்பா இருக்குங்கிறார். அதாவது இறைவனோட அனுபவத்துல அப்படியே ஆட்பட்டது இங்க அருமையா சொல்ற. மெய்தரு வேதியனாகி உனைகட கைதர வல்ல கடவுள் போற்றி, ஆடக மதுரை அரசியை போற்றி, குடலிலங்கு குருமணி போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனுக்கு ஆரமுது ஆனாய் போற்றி, மூவா நான்மறை முதல்வா போற்றி, சேயார் வெல்கொடி சிவனே போற்றி, மின்னார் விகிர்தா போற்றி, கல்நார் உரித்த கனியே போற்றி, காவாய் கனக குன்றே போற்றி, ஆவா எந்தனுக்கு அருளாய் போற்றி. மெய்தரு வேதியராகி வினைகட கைதர வந்த கடவுள்ங்கிறார். வினைகள் என்ன செய்யும்? சஞ்சித வினை, ஆக்காமிய வினை, பிராரப்த வினை. நம்ம பிறக்கும் போது கொண்டு வர்றது பிராரப்த வினை. நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் செய்யக்கூடிய வினை ஆக்காமிய வினை. நம்ம வரும்போதே எல்லாத்தையும் கொடுத்தா தாங்க மாட்டோம். கடல் கொஞ்சோண்டு தான் கொடுத்தேன்னு பாரு. ஒரு மூட்டை வச்சிருப்போம், கொஞ்சமா தான், ரொம்ப கொடுத்தா அவன் தாங்க மாட்டான். அந்த முற்பிறப்பு வர அதை அத்தனையுமே எம்பெருமான் குருமணியாக எழுந்த உடனேயே அதெல்லாம் அழிஞ்சு போச்சான் சொல்றாரு. அருள் நோக்கால அது எரிச்சிட்டாரா வினைகிட.
அதனாலதான் அத சொல்றார், கைதர வல்ல கடவுள்ங்கிறார். பிறவி கடல்ல இருக்கக்கூடிய அந்த உயிர்களை கை கொடுத்து தூக்கி விடக்கூடிய வல்லவனம். அதனாலதான் கைதர வல்ல கடவுள். ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றிங்கிறார்ல. அது ஆடக அந்த கூடலுக்கு ஒரு கதை. முன்னொரு காலத்துல வருணன் கோபத்தோட மதுரை மாநகரை அழிக்கிறதுக்காக 7 மேகங்களையே அனுப்பினான். இறைவன் பாண்டிய மன்னன்ட்ட போய் இறைவன்கிட்ட போய் அந்த பாண்டிய மன்னன் இந்த சோமசுந்தர பெருமான வேண்டுறார். அந்த உடனே எம்பெருமான் 4 மேகங்களை ஏவி 4 மாடங்களாக மதுரை மாநகரை காவல் காக்க வச்சுட்டார். 4 மேகங்களும் கூடி காத்ததுனாலதான் நான்மாட கூடல்னு மதுரைக்கு பேரு. அதனால கூடல் இலங்கு குருமணிங்கிறார். தமிழ் சங்கத்துக்கு தலைவனா இருக்கிறதுனாலே கூடல்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. கூடல்னா பலரும் கூடக்கூடிய இடம். இந்த திருக்கோயில்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த கோயிலை விட்டு மரத்தடியில இன்னொரு அர்த்தமும் சொல்றாரு. மரத்தடியில இவரு பொருட்டு வந்தாராம். கூடல்னா கூட்டத்தோட இவருக்கு அருள் செய்தாராம். அதனால கூடல் இலங்கு 2ஐயும் சொல்றாரு. முதலடியில மதுரையை சொன்னவரு 2வது அடியில அத சொல்ற முதலடி இல்லைன்னு சொல்றாரு. ஆடக மதுரைன்ட்டார். கூடல் இலங்கு குருமணின்னு 2வது அடியில ஏன் சொல்றாரு அப்படின்னா, அந்த மதுரையில இருந்த எம்பெருமான், மதுரையை அரசாட்சி செய்ய எம்பெருமான் தனக்கு அடியார் கூட்டத்தோட வந்துட்டாராம். அததான் இங்க சொல்ற. எல்லாவற்றையும் துறந்து துறவு கோலம் பூண்டு குருநாதர் வடிவில் அடியார் கூட்டத்தோட இருந்ததுனால அவரை வியப்புல ஆழ்த்தினதுனால 2ஐயும் சொல்றாரு. அடுத்து தென்திசை மன்றினில் ஆடி போற்றி, இன்றெனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி, மூவா நான்மறை முதல்வா போற்றி, சேவார் வெல்கொடி சிவனே போற்றி, மின்னார் விகிருதா போற்றி, கண்ணார் விட்ட கனியை போற்றி, காவாய் கனக குன்றே ஆவா எனக்கு அருளாய் போற்றுங்கிறார். இந்த விகிருதன்னா மாறுபாடு உடையவன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் சொல்லுவாங்கல்ல, எல்லாத்துக்கும் ஒரு வடிவு இருக்கும். நீருக்கு தனி வடிவம் கிடையாது. காற்று நீருக்கெல்லாம் ஒளியை பொறுத்த மட்டும் கொஞ்சம் ஏற்புடையது. ஏன்னா அதுக்கு வடிவம் இல்லை, ஆனாலும் அது தோன்றி மறையக்கூடியது. ஆனா இறைவன் இதெல்லாம் புறம்பானவன், மாறுபாடு உடையவன். அப்பேற்பட்ட எம்பெருமான் மூவா நான்மறை முதல்வான அதாவது மூவா நான்மறை நேசர ரிஷபம் அறத்தோட அடையாளம். இறைவன் அந்த ரிஷபத்தையே அறத்தை தர்ம தேவனுமே ரிஷபா வந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த தர்மத்தை கொடியா கொண்டவர். அதான் சேவார் வெல்குடிங்கிறார். மின்னார் உருவ விகிர்தா போற்றி கண்ணால் உரித்தவர்ங்கிறார். எப்பதான் நம்ம பார்த்தோம், மாறுபாடுகளே உடையவர். கல்லில் நார் உரித்தது மாதிரி தன்னுடைய மனதை இழக செய்தவரா. காவாய் கனக குன்றைய பொருட்டு ஆவா எனக்கு அருள் போற்றுங்கிறார். பொன்மலை போன்ற எம்பெருமானே ஐயா எனக்கு என்னை காத்தருள் வாய்ங்கிறார். அடுத்து படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி, இடரை களையும் எந்தாய் போற்றி, ஈஷா போற்றி, இறைவ போற்றி, தேச பளிங்கின் திரளையை போற்றி, அரசே போற்றி, அமுதே போற்றி அப்படிங்கிறார். அதாவது அடுத்து என்ன, அதையும் 11 வரைக்கும் பார்த்தலாம். விரைசேர் சரண விகிருதா போற்றி, வேதி போற்றி, விமலா போற்றி, ஆதிசேர் அறிவே போற்றி, கதியே போற்றி, கனியே போற்றி, நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி, உடையாய் போற்றி, உணர்வே போற்றி, கடைய நடிமை கண்டாய் போற்றி. இது அத்தனை எம்பெருமானுடைய திருவடியை புகழக்கூடியதுதான். எல்லா உலகங்களையும் நீ படைக்கக்கூடியவனும் நீதான், காக்கக்கூடியவனும் நீதான். அந்த ஊழி காலத்துல இந்த உயிர்களை ஒடுக்கக்கூடியவனும் நீதான். சிவசிவா. அதனாலதான் படைப்பாய் காப்பாய் துடைப்பாய்ன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, எம்பெருமானே என்னுடைய பிறவி துன்பத்தையும் நீக்கி அருள் புரிந்தவன்கிறார். தந்தைங்கிறார். எனக்கு தந்தையாக இருந்து எனக்கு அருளக்கூடியவர். ஒரு தாயும் தந்தையும் தான் ஒரு குழந்தைக்கு என்ன வேணும்னு செய்வாங்க.
அதுக்கு என்ன, அது குழந்தைக்கு பசிச்சா அதுக்கு என்ன வேணும், உடம்பு சரியில்லைன்னா ஓடி போய் அதுக்கு என்ன வைத்தியம் பண்ணணும், அத்தனையும் பார்ப்பாங்க. அது மாதிரி இவருடைய துன்பங்களையும் துடைத்தவரா, அத்தனையும் சேர்ந்து எனக்கு தந்தையா இருந்து அருள் புரிந்த எம்பெருமானேங்கிறார். மறைத்தல், அழித்தல், காத்தல் மட்டும் இல்ல, அந்த சொல்லுவாங்கல்ல, ஐந்தொழிலே செய்யக்கூடியவர், அருளுதல், அதை இங்க சொல்றார். ஈச போற்றி, இறைவ போற்றி, தேசப்பொழுங்கின் திரளே போற்றி. எந்த பொருளையும் ஈசன்னா எல்லா பொருளையும் ஆளக்கூடியவன் அர்த்தம். தேசப்பொழுங்கின் திடர்னா ஒளிமயமானவனா எம்பெருமான், உயவனா இருக்கக்கூடியவன, ஒளிமயமான இறைவனே உன்னுடைய ஒளின்னா என்னங்க, இருளை அகற்றக்கூடியதான் ஒளி. நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய இருளை அகற்றக்கூடிய ஒளிமயமான இறைவனே உன் திருவுடைய வணக்கம்ங்கிற. அரசே போற்றி, அமுதையை போற்றி, விரைசேர் சரண விகிருதா போற்றி. அதாவது இறைவனோட திருவடிய நம்ம எப்பவுமே மலர்ன்னு சொல்றதுதான் நம்மளுடைய அன்பு. அந்த மலர்ல என்ன இருக்கும், மலர்ல பொதுவா தேன் இருக்கும், மனமும் இருக்கும். அந்த மலர்ல இருக்க தேனை நுகர்வதற்காக வண்டுகள் ஓடி போய் சேரும். அது மாதிரி இறைவனுடைய திருவடியை நுகர்வதற்காக இந்த சிவனடியார்களாகிய வண்டுகள் போகுதாம். அந்த அப்பேற்பட்ட அமுதத்தை தரக்கூடிய எம்பெருமானே, விரை சேர்வரைன்னா மனமுடையதுன்னு அர்த்தம். இந்த நறுமணம் பொருந்திய திருவடிகளுடைய எம்பெருமானே, உம்முடைய அருள் அமுதை கொடுத்து எங்களுடைய வினைகளை நீக்குவாய்ன்னு சொல்றேன். வேதி போற்றி, விமலா போற்றி, ஆதி போற்றி, அறிவே போற்றி, கதியே போற்றி, கனியே போற்றி, நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி. வேதி போற்றினா வேதத்தை உலகுக்கு சொன்னவன். அத்தனை வளங்களும் நலங்களும் வேதத்துல இருக்கு. வேதத்துக்கு எதிர்த்தா பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, தெரியாம சொல்றாங்க. வேதங்கள்ல அத்தனை சாஸ்திரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. வாழ்வியலுக்கு தேவையான அத்தனையும் வேதத்துல இருக்கு. அந்த வேதத்தை உலகுக்கு சொன்ன எம்பெருமானே, உலகுக்கு மூலமாக இருக்கக்கூடியவனே, உயிர்களின் அறிவுக்கு அறிவாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, அதான் ஆதி போற்றி, அறிவே போற்றி. எல்லா உயிர்களுக்கும் செய்யக்கூடிய வழி அது, கடைசியில போகக்கூடிய இறைவனோட திருவடி சரணாகதி. அதனாலதான் கதியே போற்றி, கனியே போற்றி. கனி சாப்பிட்றவங்களுக்கு நல்லத இன்பத்தை கொடுக்கக்கூடியது. அது மாதிரி நீ வாழ்வியல்ல நீ எப்பவுமே இன்பத்தை தரக்கூடியதுங்கிறாங்க. நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி. நதிசேர் செஞ்சடைன்னா கங்கை எப்படியே ஆரவாரத்தோட வருது, இந்த பூமியை அழிச்சிடுறேன். அந்த கங்கையை தன்னுடைய சடாமுடியில் முடிந்து கொண்டவன் எம்பெருமான். கங்கை தாங்கிய செஞ்சடை உடையவன். அதான் நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றிங்கிறார். உடையாய் போற்றி, உணர்வே போற்றி, கடையே நடிமை கண்டாய் போற்றி. எல்லா பொருள்களையும் உடையவன் நீ, உயிர்களுக்கு உணர்வாகவும் அறிவாகவும் இருக்கக்கூடியவன். கடையேனே அடிமை கொன்றாங்கிறார். என் நாய் போன்ற என்ன, அதாவது கடை நிலையில இருக்கக்கூடிய என்னை ஏற்றுக்கொண்ட எம்பெருமானேங்கிற, தனக்கு எளிவந்து ஆண்டு அருள்னதை இங்க சொல்றார். கடையே எனக்கு அடிமை கண்டாயின்னு ரொம்ப அருமையா அந்த பாட்டுல சொல்றார். தீயா போற்றி, அணுவே போற்றி, சைவா போற்றி, தலைவா போற்றி, குறியே போற்றி, குணமே போற்றி, நெறியே போற்றி, நினைவே போற்றிங்கிறார். அதாவது ஐயா போற்றின்னு சொல்றாருல்ல, அதாவது ஐயான், ஐங்கிறது வியப்பு சொல். ஐயாங்கிறது இறைவன் தடந்த அனைத்தையும் கடந்து இருக்கக்கூடிய வியப்போடு சொல்றாரு ஐயா அப்படின்னு. அடுத்து அந்த வியப்புக்கு அடுத்த அணுவே போற்றிங்கிறாரு பாருங்க. பேரண்டமா இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த அணுவுக்கு நேர் எதிரானது பேரண்டம். பேரண்டமா விரிந்து நிற்கக்கூடிய பரம்பொருள் அணுவாவும் இருக்காருன்னு நினைச்ச உடனே அந்த வியப்பு, அப்பா ஐயான்னு ஆச்சரியத்தோடு இவர் சொல்றாரு. அதனால ஐயான்னு கூப்பிடுறாரு. ஒரே நாட்டுலதான் எல்லாரும் பிறக்கிறோம். ஒருத்தங்க ரொம்ப யோகியா இருக்காங்க, ஒருத்தர் ரொம்ப கீழ்நிலையில குணத்துல ரொம்ப மோசமானவங்களா இருக்கிறாங்க. அப்ப அந்த கருத்து வேறுபாடு இருக்கிறத நம்ம பாக்குறோம்ல. வேறுபட்ட மனநிலையில இவங்க அத்தனை பேரும் ஒரே விதமான வழிமுறை முறையா வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்துல இருக்காங்கல்ல. இந்து சமயம் சொல்லப்படுற ஒரு பெரிய எல்லைக்குள்ளதானே அந்த 6 வகை சமயங்களும் இருக்குது. காபாலியர்கள், மாவிரதியர்,
கோலகி சைவர், வீர சைவர்னு பல்வேறு பிரிவுகள் இந்த சைவத்திலே இருக்குல்ல. இவங்க அனைவரும் அந்த கடவுள் பொருளை மனசுல வச்சுக்கிட்டாலும் அதை குறியீடா ஒரு உருவம் வச்சிருப்பாங்க. எங்கும் நிறைந்து நிலை பெற்ற பரம்பொருளுக்கு அவங்கவுங்க விருப்பம் போல வடிவம் கொடுக்கறது தப்பு இல்ல. ஒரு குறியீட்டா வச்சுக்கிறாங்கல்ல, அதுதான் சொல்றாரு. சைவா போற்றி, தலைவா போற்றி, குறியே போற்றி, குணமே போற்றி, நெறியே போற்றி, நினைவே போற்றிங்கிற. அப்ப அத்தனைக்கும் நீயே காரணமா இருக்க. அதாவது அடையாளம். இங்க சைவத்துக்கு அடையாளம் என்ன? சிவனுக்குரிய சிறந்த அடையாளம் சிவலிங்க வடிவம். இந்த வடிவத்தை சிவபெருமான் பிரம்ம விஷ்ணுக்குள்ள முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. அவரு என் குணமும் உடையவர். குணமேனா என் குணத்தான். என் குணங்கள் நிறைந்தவன். தன் வயத்தல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்று உணர்தல், இயல்பாகவே பாஷங்கள்ல இருந்து நீக்கிறது பேரருள் உடைமை. பேரருள் உடைமைனா வற்றாத அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. கொஞ்சம் தீர்ந்து போச்சுன்னா அப்புறம் நாளைக்கு வான்னு சொல்றது இல்லை. எப்பவுமே அருளை வாரி வழங்கக்கூடிய வள்ளல். அப்பேற்பட்டவன் தான் இறைவனா இருக்கக்கூடியவன். முடிவில்லாத ஆற்றல், வரம்பில்லாத இன்பம். இன்பமும் அது மாதிரிதான். இன்பமும் இறைவன் திருவடியில இன்பம் வற்றாத இன்பமா இருக்கு. அப்படி என் குணம் உடையவன். அதான் சொல்ற, குணமே போற்றிங்கிறார். நெறியே போற்றி, நினைவே போற்றி. நெறி அப்படின்னா நல்வழியை உடையவனே, நல்வழியை தரக்கூடிய எம்பெருமானே, உன்னை அந்த நல்வழியிலே என் சிந்தையை செலுத்தக்கூடிய எம்பெருமானே உன் திருவடி வணக்கங்கிறார். வானோர்க்கு அரிய மருந்தே போற்றி, ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி, ஏனோர்க்கு இறைவா போற்றி, மூவேல் சுற்றம் முரணுரு நரகிடை ஆளாமே அருள் அரசே போற்றி. வானவர்களும் நெருங்க முடியாது. மருந்து என்ன செய்யும்? மருந்த உடனே நம்ம ஈஸியா நமக்கு கிடைக்குமா? தேடி போய் அதை சாப்பிடணும். அதாவது நாட்டு மருந்தா இருந்தா அந்த காலங்கள்ல சித்த வைத்தியர்கள்லாம் அந்த மூலிகை எல்லாம் கண்டுபிடிச்சு சாராக்கி அதை பக்குவப்படுத்தி நம்ம கொடுப்பாங்க. இப்போ மெடிக்கல் ஷாப்ல கிடைக்குது ஈஸியா. அப்படி இருந்தாலும் அதை பணம் கொடுத்துதான் வாங்கணும். அதனால அந்த காலங்கள்ல இருந்த சொல்றாங்க, வானவர்க்கு அரிய மருந்துங்கிறார். மருந்தை எளிதா பெற முடியாத மாதிரி தேவர்கள் இறைவனை ரொம்ப முயன்றுதான் காணுகிறாங்களாம். அப்படி தேவர்களுக்கு மருந்தா இருக்கக்கூடிய இறைவன் சிவனடியார்கள்ட்ட அன்போடு வந்து விரும்பி தங்கி இருக்கிறாராம். அதனால ஏனோர்க்கு எளிய இறைவான் போன்ற சிவனடியார்களுக்கு நீ எளியவனாக இருக்கிறாய்கிறார். அடுத்து மூவேல் சுற்றம் முரணுரு நரகிடை ஆளாமே அருள் அரசே போற்றுங்கிறார். மூவேல் சுற்றம் முரணுரு நரகிடைங்கும் போது ரொம்ப நம்ம பார்க்கணும். தந்தை வழி, தாய் வழி, மாமன் வழி, அந்த மூவெளியில உள்ள 7 தலைமுறைகளை மூவேல் சுற்றம்ங்கிறாங்க. இறைவன் ஒருத்த இந்த திருவருளை பெற்றா போதும், அவனால இந்த 3 வழிகளுமே நன்மை உண்டாகுங்கிறார். ஒரு இடத்துல வெளிச்சத்தை உண்டாக்கணும்னா என்ன ஆகும்? அந்த இடம் சுத்தி அது எந்த அளவுக்கு அதோட ஒளியோட தன்மை இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த இருட்டு மறைஞ்சு போகும். அது மாதிரி ஒருவனுக்கு இறை ஞானம் கிடைச்சதுன்னா அந்த ஞானம்ங்கிற ஒளியினால அந்த 27 தலைமுறைக்கும் பாவம் வராதுங்கிறார். தன்னை அண்டி வந்த அடியார்கள் மட்டுமல்ல, அவங்க சந்ததிகளா இருக்கக்கூடிய 21 தலைமுறை வரைக்கும் கொடிய நரகில் வீழாமல் அருள் செய்யக்கூடியவன்கிற. இன்றைக்கு விஞ்ஞானம் கூட ஒரு மரபணுல இருக்கிறது 27 தலைமுறை வரைக்கும் தொடர்ந்து வருதுன்னு சொல்றாங்க. ஒரு நோயா இருக்கட்டும், ஒரு அருள் குணமா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு. அப்போ ஒருவனுடைய குண அதிசயங்களை நிர்ணயிக்கக்கூடியது மரபணுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. இந்த 21 தலைமுறை வரைக்கும் நீடிக்குதுன்னு இன்றைய விஞ்ஞானம் கூட கண்டு இருக்குல்ல. அப்ப 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த சிறந்த விஞ்ஞானிய மணிவாசகர் போற போக்குல அப்படி சொல்லிட்டு போயிட்டாரே. அரசர்களோட கொட்டத்தை அடக்க வந்த பரசுராமன் 21 தலைமுறை வரைக்கும் அழிச்சான்னு நமக்கு பழமையான மகாபாரதம்னு சொல்லுதுல. அப்ப எண்ணத்தை முழுவதும் வெளிப்படுத்த முடியாத சொற்கள், அந்த சொற்களினால அனைத்தையும் கடந்து நிற்கக்கூடிய
உந்துதல் சக்தி. அதான் உரை உணர்வு இறந்த ஒருவங்கிற. மூவேர் சுற்றம் முரநூறு நரகிடைன்னு சொன்னவரு அடுத்து என்ன சொல்றாரு? தோலா போற்றி, துணைவா போற்றி, வாழ்வே போற்றி, என் வைப்பே போற்றி, முத்தா போற்றி, முதல்வா போற்றி, அத்தா போற்றி, அரணே போற்றி, உரை உணர்வு இறந்த ஒருவா போற்றி, விரைகடல் உலகின் விளைவே போற்றிங்கிறது. தோளா போற்றி. அப்ப அந்த பரம்பரைகளுக்கு அத்தனைக்கும் அந்த ஒளிங்கிற அந்த இறை அருள்ங்கிறத ஞானத்தை தந்த கடவுள் நமக்கு எப்படி இருக்காரு? உற்ற துணைவனா வந்து உதவி செய்யக்கூடியவன்கிறார். அது மட்டும் இல்ல, இறைவன் ஒருத்தன் துணையா வந்தா நமக்கு என்னென்ன வேணும்? அதே ஒரு அருமையா பின்னாடி வர்ற பாடல்கள்ல சொல்லுவாரு. துணையா வர்றவன் எப்படி வர்றான்? ஒரு அதாவது கையில தழலோட வர்றானா. முன்னாடி போறவனுக்கு வெளிச்சம் வரணும்ல, அதுக்காக கையில நெருப்போட வர்றாரு. அது மட்டும் இல்ல, துணைய பாதுகாப்பு வரவே ஒரு ஏதாவது ஆயுதம் இருந்தா நல்லது. அதனால திரிசூலத்தோட வர்றான். சரி, நடக்க முடியல, கூட துணையா வரவனா உடனே அவனை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு வாகனம் வேணும்ல, அதனால ரிஷபத்தோட வருவாருன்னு அடுத்து ஒரு பின்னாடி வர பாடல்கள் ரொம்ப அருமையா மணிவாசர் சொல். அது மாதிரி துணையா வரக்கூடியவன், நம்மளுடைய துன்பத்தை போக்கக்கூடியவன், தோழன் எத்தனை நமக்கு உற்ற நண்பன் எப்படி நமக்கு உறுதுணையா இருப்பானோ அது மாதிரி எம்பெருமான் நமக்கு உறுதுணையா இருக்கக்கூடியவன். அதான் தோழா போற்றி, துணைவா போற்றி, வாழ்வே போற்றி, என் வைப்பே போற்றிங்கிறது. அந்த தோழனால எப்படி நல்வாழ்வு உண்டாகுதோ அது மாதிரி நீ துணையாக இருந்து என்னுடைய வாழ்வை நிர்ணயிக்க கூடியவன், வைப்பு நிதியானவன். முத்தா போற்றி, முதல்வா போற்றி, அத்தா போற்றி, அரணை போற்றி. முத்தான்னாக்க பாசங்கள் இல்லாதவன் அர்த்தம். ஆதியாக இருக்கக்கூடியவன். அத்தானா தந்தையாக இருக்கக்கூடியவன். அரண்னா பிறப்பை அழிக்கக்கூடிய, பிறப்பு அறுப்பை அதாவது பிறப்பு இறப்புங்கிற சங்கிலியை அறுக்கக்கூடியவன். ஆன்மாக்கள் என்ன இயல்பாவே பாசத்துல கட்டுப்பட்டு இருக்கும். அந்த பாசத்தை நீக்கக்கூடியவன். அதனாலதான் முத்தாங்கிறார். முதல்வன்கிற அவனை தவிர ஒப்பில்லாதவன். அதனாலதான் முதல்வன், எல்லாத்திலையும் முதல்வனா இருக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட எம்பெருமான் தனக்கு தந்தையாகவும் வாழ்வில் பிறப்பு இறப்பை அறுக்கக்கூடிய அரணாகவும் அப்படி இருக்கான்னு சொல்றார். அடுத்து உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி, விரிகடல் உலகின் விளைவே போற்றுங்கிறார். உரை உணர்வு இறந்த, தன்னுடைய எண்ணங்களை முழுவதும் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு அவருக்கு சொற்கள் முடியல, சொல்லால. அந்த சொற்கள் அனைத்தும் மனவாசம் கடந்தான்னு சொல்றோம்ல, அதெல்லாம் கடந்து நிற்கிறார். அதனாலதான் உரை இறந்த ஒருவங்கிற, உரையாலதான் சொல்ல முடியல, சொற்கள்லாம் கடந்து இந்த அண்டத்தெல்லாம் தாண்டி செல்லக்கூடிய அந்த உணர்வு ரொம்ப நுண்ணியதா இருக்கே, அந்த உணர்வினால உணர முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அதுவும் முடியலைங்கிறார். சொல்லுவாங்க, மாவேக இருந்த இடத்துல இருந்து எங்க வேணாலும் போயிட்டு வந்துரும். இப்ப விஞ்ஞான வளர்ச்சி நிமிஷத்துல அடுத்த நிமிஷம் போன் பண்ணா அமெரிக்காவுக்கு பேசலாம், ஆஸ்திரேலியா, லண்டன், எங்க வேணாலும் பேசலாம். மாவேகம் மனவேகம் மாதிரி. ஆனா சொல்ற அந்த உணர்வுகளாலே என்னால சொல்ல முடியல. அதான் உணர்வு இறந்த ஒருவ போற்றி, விரிகடல் உலகின் விளைவே போற்றிங்கிறார். அவ்வளவு, அதாவது விரிகடல் உலகு எல்லா இடங்களையும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியது. உலக வாழ்க்கையில் பயன் இறைவனாலதான். இறைவன் நிலையானவன், இன்பமானவன் தெரிஞ்ச உடனே அது சொல்றாரு, அந்த கடல், அந்த விரிந்த கடல் சூழ்ந்த அந்த உலகத்துல என் வாழ்வின் பயனாக இருக்கக்கூடியவன்கிறார். அருமையில் எளிய அழகே போற்றி, கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி, மன்னிய திரு அருள் மலையே போற்றி, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி, தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி, அழிவில்லாத ஆனந்த வாரி போற்றி, அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி, முழுவதும் இறந்த முதல்வா போற்றி, மான்னேர் நோக்கி மணாளா போற்றி, வானகத்து அமரர் தாயே போற்றுகிறார். இங்கே நிறைய இடங்கள்ல மணிவாசர் இறைவனை தாயாகவே பாவிச்சிருப்பார். அருமையில் எழுகிய அழகை போற்றிம்பார். அருமைன்னா
எல்லாருக்கும் அரியவனா இருக்கக்கூடிய இறைவன் எளியவனா இவருக்கு வந்து காட்சி கொடுத்தார். இந்த அருள்நிலை ஏனையாருக்கெல்லாம் இல்லாம மணிவாசருக்கு ரொம்ப எளிதா கிடைச்சது. அதனாலதான் அழகுன்றார், அருமையில் எளிய அழகுன்றார். ஆன்மாக்களுக்கு இறைவனோட அருள் இன்றியமையாதது. அதனாலதான் இந்த மேகம், அதான் சொல்றால, கருமுகிலாகிய கண்ணேன்னு ஏன் சொல்றாரு, மேல மேகம் மழை பொழிந்தாதான் நீரில்லா நீரின்றி அமையா உலகுன்னு சொல்றோம்ல, உலகம் செழிக்கும், பயிர்கள் செழிக்கும், பயிர்கள் செழிச்சா அத்தனை உயிரினங்களும் வாழ முடியும். அப்ப எம்பெருமானுக்கு அந்த எப்படி சொல்றாரு, மேகம் போன்ற கருணையை பொழியக்கூடியவன், மலை மாதிரி. அதான் கருமுகிலாகிய கண்ணையை போற்றி, மன்னிய திருஅருள் மலையை போற்றி, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவன்ட்டார். அதாவது என்ன சொல்றாரு, மன்னிய திருவருள் மலையங்கிறார். நிறைய இடங்கள்ல மலைக்கு ஒப்பிட்டு பேசியிருப்பார். மலை போன்ற திருவுருள் முன்னே இருக்கு, அது காணாம பயன்படுத்திக்காம அருகில் போகாம நிறைய பேர் வாழ்ந்து மடிகிறாங்களா, மன்னிய மலைங்கிறார். அது எப்போ இருந்துகிட்டே இருக்கு, மறைந்து மறுபடியும் தோன்றக்கூடிய இயல்புல நிலையான அன்பு இறைவனோடு. யாரும் காணக்கூடியது அனைவராலும் போய் அது எம்பெருமான எளித அன்பினால அடையலாம். அதான் சொல்றாரு, மலையில எத்தனை செடி இருக்கு, மரம் இருக்கு, பறவைகள் இருக்கு, அடர்ந்த பெரிய மலைகள்ல பார்த்தா சின்ன சின்ன மிருகங்கள் கூட இருக்கும். அதான் மன்னிய திருவருள் மலைங்கிறார். இறைவன் மற்ற பொருள்கள்லாம் நிலை இல்லாதனாலும் இறைவன் அருள் வடிவானம், அருள்மலை உடையவன் இங்க சொல்லாம சொல்றார். மற்றவர்களுக்கெல்லாம் காண முடியாத எம்பெருமான் என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்தங்கிறார். அந்த கருணையாகிய திருவருள் மலை அடிகளார திருப்பெருந்துறையில உருவா திருவடி தீட்சி செஞ்சதை சொல்றார். தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி, அழிவில்லாத ஆனந்த வாரி போற்றி. குழந்தை அழுதுச்சுன்னா அம்மா ஓடி போய் புள்ள அழுதா தாங்க மாட்டான், அழுகாத, உனக்கு என்ன வேணும், எதுக்கு அப்படி அப்படின்னு சொல்லி கண்ணை தொடப்பான். கண்ணை தொடச்சு அது சொல்லுவாங்கல்ல, அதுக்கு என்ன வேணும்னோ அதை அழுத அதுக்கோட தேவையை நிவர்த்தி பண்ணுவான். அதான் சொல்ற, தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி. திருவருள் நினைச்ச உடனே அவருக்கு தனக்கு செஞ்ச உபகாரத்தை நினைச்சு பாக்குறாரு. நினைச்சு பார்த்துட்டு தான் சொல்றாரு, மன்னிய திருவருள்னு சொல்லிட்டு என்னை ஒருவனாக்கி இருகடல் சென்னியில் வைத்த சேவக தொழுதகை துன்பம்ங்கிறார். என்னையும் ஒரு பொருளாக்கி, ஒருவருக்கும் கிடைக்காத இந்த சிறப்பு தனக்கு வழங்கப்பட்டதை நினைக்கிறார். வழியோட போன தன்னைய ஈர்த்து திருவடி தீட்சதை சொல்றார். அந்த இருங்கடல் சென்னியில் வைத்த சேவங்கிறார். அப்ப எத்தனையோ பேர் அந்த பாண்டி நாட்டுல பிறந்தானே இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காது, தன்னையே ஒரு பொருட்டாக்கிட்டு, அதனாலதான் என்னை ஒருவனாக்கின்னு சொல்றார். தொழுதகை, தொழுதலுக்கு பயன் கிட்டுமா கிட்டாதான், நம்ம வணங்கி இருக்கமேன்னு அப்படிலாம் நினைக்க வேண்டாங்கிறார். நீ பயப்பட வேணாம், நீ வணங்கினாவே போதும், உன்னுடைய துன்பத்தை துடைப்பான்கிறார். தாய் எப்படி தன்னோட குழந்தைய பரிவோட நோக்குறது மாதிரி உன்னுடைய துன்பத்தை துடைக்க கூடியவன்கிறார். அடுத்து என்ன சொல்றார், தொழுதகை அழிவிழா ஆனந்த வாரி போற்றிங்கிறார். அழிவில்லாத ஆனந்த வாரி போற்றி, அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி, முழுவதும் இறந்த முதல்வா போற்றி, மானோர் நோக்கி மணாலா போற்றி, வானகத்து தாய் அமரர் தாயே போற்றிங்கிறார். ஆனந்த வாரின்னு சொல்லியிருந்தாவே போதும்ல, அதென்ன அழிவில்லாத ஆனந்த வாரிங்கிறாரு அப்படின்னா, அதாவது பிரளய காலத்துல இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். ஆனா எம்பெருமானுடைய அந்த அன்புங்கிற அது வற்றவே வற்றாது, அது அழியாதான். பிரளய காலம் என்னைக்கு இருந்தாலும் அந்த ஆனந்த உணர்ச்சி எம்பெருமானோட, அது பிரளய காலம் அழிஞ்சாலும் எம்பெருமானுடைய கருணை அழியாம இருக்கும். கடல் வற்றும், குறையும் சொல்லுவாங்களா, கடல் உள்வாங்கிருச்சுன்னு சொல்றோம். அதனால சொல்றாரு ஆனந்த வாரிங்கிறார். எம்பெருமானோட குணத்தை அழிவில்லாத கொடையை கொடுக்கக்கூடியவர், வற்றாதவர்.
ஒரு பொருளுக்கு தோற்றம்னா அழிவுன்னு இருக்கும். எந்த ஒரு பொருளும் தானே தோன்றி தானே அழியறது இல்ல. அது சட பொருள யாராவது ஒருத்தங்க அதை உருவாக்கித்தானே வச்சிருக்கோம். இந்த 2 செயல்களையும் நடத்தக்கூடிய ஒருத்தர் நேரடியா இல்லாம மறைமுகமா இருந்து இதை செய்யறதுனால அது அத சொல்றாரு. தாமே அழியிற மாதிரி ஒரு மாயைய தோற்றுவிக்கும். ஆனா அது செய்யறது யாருன்னா இறைவன். அவன் அததான் சொல்றாரு. அவன் அதெல்லாம் கடந்து இருக்கக்கூடியவன். அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி, ஒழுவதும் இறந்த முதல்வா போற்றி. எல்லா பொருள்களுக்கும் தோற்றங்கள் இருந்தாலும் அது ஒரு கட்டத்துல அழிஞ்சு போயிடும். ஆனா இறைவன் அப்படி இல்லை. அப்ப முழுவதும் இறந்த, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன்கிறார். மானோர் நோக்கி மணாளா போற்றி, மானேர் நோக்கி மணாளா போற்றி, வானத்தமரர் தாயே போற்றி. அழிவு ஆக்கள்லாம் இறைவன்னு சொன்னவரு அடுத்து அதாவது தன்னுடைய இறைவன் தன்னுடைய பேரானந்தத்தை இறைவையோட கடைக்கண் மூலமா உயிர்களுக்கு தராராம். உமாதேவியை ஒரு பாகமாக கொண்டவன மானேர் நோக்கி மணாளம். மான் போன்ற அந்த கண்களை உடையவள் உமையம்மை, கருணை உடையவள், அருள் உடையவள். அந்த அருள் உடையவளுக்கு மணாளனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, வானகத்து அமரர் விண்ணுலர் உள்ளவங்களுக்கெல்லாம் நீ தாயாக இருக்கக்கூடியவர், தேவர்களுக்கு தாய் போன்றவன். பாலினை தூட்டும் தாயினும் சால பறிந்துங்கிறல்ல, அது மாதிரி நீ தாய் எப்படி தன்னோட குழந்தைகளுக்கு அன்பை ஊட்டக்கூடியவளோ அது மாதிரி நீ தேவர்கள் இந்த உயிர்களுக்கு மட்டுமல்ல தேவர்களுக்கும் நீ தாயா இருக்கக்கூடியவன் சொல்றார். அடுத்து பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் திகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றுகிறார். பஞ்சபூதங்கள் 5ஐயும் இங்க வரிசைப்படுத்துற. இந்த 5 பஞ்சபூதங்களுக்கும் ஒரு சில குணங்கள் இருக்கத்தானே செய்யுது. அத ரொம்ப அருமையா இங்க சொல்றாரு. ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் இது அத்தனையுமே 5 பூதங்களோட தன்மை. அதான் சத்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம்னு சொல்றோம். நிலத்துல ஓசை இருக்கு, ஊருனாக்க அந்த நம்ம உணர்றது, ஒளி இருக்கு, சுவை இருக்கு, நாற்றம், 5 தன்மங்களும் 5 இருக்கு. நீரில நாற்றத்தை தவிர மற்ற 4 தன்மைகளும் இருக்கு. தீயில சுவையின் நாற்றத்தை தவிர மற்ற 3 இருக்கு. காற்றுல ஓசை, ஊருன்னு 2 தன்மைகள் இருக்கு. ஆகாயத்துல ஓசைங்கிற ஒரு தன்மைதான் இருக்கு. இததான் பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றிங்கிறார். வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றின்னு சொல்றாருல்ல. வெளியிடை 1ஆய்னா அந்த சடப்பொருள் அனைத்தும் அதன் தன்மைகளாக கலந்து இருக்கக்கூடிய இறைவன் சித்த பொருளாகிய உயிர்கள் உள்ளத்திலையும் கலந்திருக்கார். அதான் சார். அது அந்த நிலம் எப்பவுமே கொஞ்சம் வலிமையானதா இருக்கும். அதனாலதான் அதுக்கு 5 பண்பு இருக்குங்கிறார். அந்த ஒளிங்கிற பொருள் வடிவ அறிய அதுக்கு உருவங்கிற சொல்ல ஒளிக்கு பதிலா பயன்படுத்துறார். அது ஒன்னொன்னுக்கே அத்தனைகளோட பண்பையும் சொல்லிட்டாரு ரொம்ப அருமையா. நீருக்கு நாற்றம்ங்கக்கூடிய மனம் இல்ல, தூய்மையான நீர் எந்தவித மனமும் இல்லாம இருக்கும். நீருக்கு உருவம் உண்டான்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா அது கொள்கலத்துக்கு ஏற்ற உருவத்தை தானே வச்சுக்கும். அதனால நாற்றத்தை தவிர்த்து நீரிடை 4ஆய்ங்கிறார். தீக்கு நாற்றும் சுவை 2 போக மற்ற பயன்கள்லாம் இருக்கு. கொள்கலுக்கு ஏற்ற வடிவ நீர் பெறு மாதிரி தீ எந்த வடிவத்தையும் பெறுறதில்ல. தீயோட அமைப்பே அடியில பெருத்து மேல நுனி சிறுத்து இருக்கும். அதான் தீயோட இயல்பு. அடுத்து காற்று, அதான் வழின்னு சொல்றாரு. அதுக்கு 2 பண்பு தான் இருக்குங்கிறார். நாற்றம், சுவை, உருவம் இது 3 தவிர்த்து தொடு உணர்வும் ஒளி 2 தான் இருக்கு. அதனாலதான் வழியிட 2ஆய் மகிழ்ந்தாயின்னு போட்டுறார். அடுத்து ஆகாயன்னு சொல்லக்கூடிய அந்த பறவெளி, இதுக்கு ஓசைங்கிற ஒரே ஒரு பண்பு தான் இருக்குங்கிறார். பாரில தொடங்கி ஆகாயம் வரை உள்ள 5 பூதங்களையும் வரிசைப்படுத்துற மணிவாசு இந்த 5மே இறை சுரூபம்ட்டார். அததான் பறந்தாய், நிகழ்ந்தாய், திகழ்ந்தாய், மகிழ்ந்தாய், விளைந்தாய்ன்னு அந்த சொற்களை அருமையா சொல்றாரு. யாருமே அப்படி சொல்ல முடியாது.
பிரளய காலத்துல நிலம் நீருல அடங்கிரும், நீரு தீயில அடங்கிரும், தீ காற்றுல அடங்கும், காற்று ஆகாயத்துல அடங்கிரும். திரும்ப ஊழி காலத்துல ஆகாயத்துல இருந்து தொடங்கி ஒன்னொன்னா அதுல இருந்து வெளிப்பட்டு அந்த நிலம் வரைக்கும் பஞ்சபூதங்களா பரிணமிக்கும். அதுதான் சொல்றேன். அழிபவர் உள்ளத்து ஆனந்த கனியே அமுதையை போற்றி, கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி, நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி. அன்பர்களுக்கு அந்த கலப்பு இருக்கிறதுனால நீ அன்பர்களுக்கெல்லாம் அமுதமா இருக்கேங்கிற. அழிபவர் உள்ளங்கிறாருல்ல, புறமனம் அகமனம்லாம் கடந்து சித்தத்தை சொல்றாரு. அந்த அழிதல் கணிதல்னா அந்த மனதுக்கு இருக்கு. எப்பவுமே யாராவது ஒருத்தர் வருத்தப்பட்டா நம்ம மனசு நம்மள எரியாம இறங்கும். அதுதான் மனித இயல்பு. அது சாதாரண இறக்கம். ஒருத்தர் அழுதா அழுதும், ஒருத்தர் சிரித்தா சிரிச்சிருவோம். அது மனிதரோட இயல்பு. ஒரு சினிமா பார்த்தா சோக காட்சி வந்து அழுதுரும், சிரிக்கிற காட்சி வந்து சிரிச்சிரும். அது சாதாரண மனித இயல்பு, சாதாரண கனிவு இல்ல அந்த அந்த உள்ளத்துக்குள்ள அன்பு. ஆனா இறைவன் மேல கொண்ட அன்பு பேரன்பா. பிற பொருள்கள்ல இருக்க மனம் கசிவை பற்றி அது உள்ளத்துல வருது, அது கொஞ்ச நேரத்துல போயிடும். ஆனா இறைவனால உண்டாக்கப்பட்ட அந்த கனிவால் நிரம்பிய ஒளி இறைவன் அங்க வந்து குடிபுகுந்துறார். வந்தது தெரியாது. ஆனா அந்த ஆனந்தம் எப்படி இருக்கான், சித்த மனம் அதுல எல்லாம் நிரம்பி வழியுதான். அதான் அழிபவர் உள்ளத்து அமுதேங்கிறார். தேவர்கள் எத்தகையன்னு நம்ம முன்னாடியே சொன்னோம். கனவிலும் தேவர்களுக்கு அறியவர்கிறார். அப்படி இருந்தாலும் நீ அவங்களுக்கு தாய் போல இருக்கேங்கிறார். அரியாய் தேவர்களுக்கு முன்னாடி தாயின்னாரு, இங்க தேவர்களால காண முடியாத நீ நனவினும் நாயேனுக்கு அருளினேன்ட்டார். தேவர்களுக்கு அறியா கிடைக்க முடியாத ஒண்ணு எனக்கு கிடைச்சிருக்குன்னா தேவர்களை விட தான் உயர்ந்தவன் தற்புகழ்ச்சி பண்ணிக்கல. நாயேன்ட்டார். நாய் போன்ற எனக்கு எம்பெருமானே, கனவுலும் தேவர்களுக்கு கிடைக்க முடியாத நீ, அதாவது நாய் போல இருக்கக்கூடிய எனக்கு கனவுல கிடைக்காது. நான் சொல்றாரு, எப்படி சொல்றாரு பாருங்க, நனவிலுங்கிறாருங்க. இந்த வார்த்தை தாங்க முக்கியம். ராத்திரிலே வந்து கொடுத்தாரு, கனவுல கொடுத்தாரு, பட்ட பகல்ல தானங்க கொடுத்தாரு. குதிரை வாங்க போகும்போது எல்லாரும் தானே வந்தாங்க, பகல்ல தானே அங்க உட்கார்ந்து இருந்தார் அவசரம். கனவுல கூட உங்களுக்கு கிடைக்க முடியாத அருள் நனவில் வந்து எனக்கு விழிப்பு நிலையிலேயே இந்த நாய் போன்ற எனக்கு உன்னுடைய அருளை அளித்த எம்பெருமானேன்னு அப்படி உருகி போயிடுற. இடைமருது ஊரு இடைமருது உரையும் எந்தாய் போற்றி, சடையினில் கங்கை தரித்தாய் போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, அண்ணாமலையின் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம்பெண்ணூறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, மற்றோர் பற்றி இங்கு அறியேன் போற்றி. அதாவது இது அத்தனையும் இறைவன் தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் பாடப்பட்ட பாடல்ங்கிறத ரொம்ப அருமையா இதுல சொல்லியிருக்காரு பாருங்க. அத்தனை ஊர்களையும் பத்தி சொல்லியிருக்காரு. இடைமருதுல இருக்கிறதையும், திருவாரூர்ல இருக்கிறதையும், திருவையாறுல இருக்கிறதையும், அண்ணாமலையையும், திரு ஏகம்பத்துல இருந்ததையும், பராய்த்துறை சிராப்பள்ளி அத்தனையும் சொல்றாரு. திருவாரூர்ல இறைவன் தியாகராஜனா இருந்தது சொல்றாரு. அதனாலதான் ஆரூர் அமர்ந்த அரசியங்கிறார். திருவண்ணாமலையில இறைவன் இவருக்கு ஜோதிய வழிவா காட்சி கொடுத்தனால கண்ணாரமுத கடலேங்கிறார். ஏகம்பத்துல இந்த உமையம்மை இறைவனை வழிபட்டு கம்பையாற்று வெள்ளம் வந்த உடனே அப்படி தழுவிக்கிட்டான். அந்த மணல் அவளோட தனங்களோட அடையாளம் இருந்தாதான் தழுவ குலைந்த நாதர்னு அவருக்கு பேர். அது அப்படியே அந்த இறைவிய மனம் நினைச்ச உடனே இவருக்கு பாகம்பெண்ணூறு ஆனாய் போற்றின்ட்டார். ஏகம்பத்துரை என் தாய், என் தாயா இருக்கக்கூடியவன், தாய் போன்ற அருளை அள்ளி வழங்கக்கூடிய எம்பெருமானே, நீ பாகம்பெண்ணூறு ஆனாய். அந்த உமையம்மைய நினைச்ச உடனே அவருக்கு நினைவு வந்துருச்சு. தழுவ குலைந்த அந்த பெருமானுடைய இறைவிய மனம் போன உடனே பாகம்பெண்ணூறுன்ட்டார். பஞ்ச சபை இல்ல குற்றாலம் சித்திர சபை. அதனால கூத்த பெருமான் அங்க நடம்புரியறதுனால குற்றாலத்தின் கூத்தாங்கிறார். கோகலி மேவிய கோவை போற்றி, அதாவது திருச்சியை சொல்லிட்டாரு, பராய்த்துறை சொல்லிட்டாரு, மற்றொரு பற்றுங்கிறார். ஒன்னே தவிர எனக்கு வேற பற்று இல்லைன்ட்டார்.
உன்னுடைய திருவடியை தவிர வேற என்னால சிந்திக்க முடியலைங்கிறார். குருவோட திருவுருள் கிடைச்ச உடனே இந்த பாடல் பாட்டுறதுனால அவர் சொல்றார், அந்த பற்று இறைவனுடைய திருவடியை பத்தியே சொல்றார். பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்றுன்னு அந்த குறளுக்கு ஏற்ப எம்பெருமான் திருவடியவே நினைச்சு அடுத்து என்ன சொல்றாரு, குற்றாலத்து முறை கூத்தா போற்றி, கோவழி மேவிய கோவையை போற்றி, ஈங்கோய் மலை எந்தாய் போற்றி, பாங்கார் பழனத்து அழகா போற்றி, கடம்பூர் மேவிய விடங்கா போற்றிங்கிறார். அதாவது அந்த பழங்காலத்துல இருந்தே சிவ வழிபாட்டுல இருந்தவங்க வேத காலத்திலயும் அக்கிலிய வழிபாட்டுலயும் கூட அந்த வைதிகருக்கு எதிர்த்தாப்புல சில வழிபாடுகளா இருந்ததை ஆய்வாளர்கள்னு சொல்லியிருக்காங்க. அத ஈங்கோய் மலை பாங்கார் பழனத்தை அழகா போற்றிலாம் சொல்றாருல்ல. பாங்கார் பழனம் அப்படின்னா இந்த எம்பெருமான் என்ன செய்யறாரு, ஈங்கோய் மலையில இருக்காரு, அந்த பழனத்துல இருக்க இறைவனையும் சொல்லிட்டாரு, கடம்பூரையும் சொல்லிட்டாரு, அடைந்தவருக்கு அருளையும் அன்பையும் தரக்கூடிய அப்பான்ட்டாரு. அடுத்து இத்திக்கு அருளிய இத்தி தன்னின் கீழ் இருமூவருக்கு அத்திக்கு அருளிய அரசியை போற்றி, தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்றார். தென்னாடுடைய சிவன் சொல்றாருல்ல, அதாவது வேதங்கள்ல ருத்ரன் நீலகண்டாய பசுனாம்பதிய சொற்கள்லாம் இடம் பெற்றிருக்கான் சொல்றாங்க. சங்க பாடல்கள்ல கூட ஆலமற் செல்வன் நீலமணி மிடற்றோன் வாளிலை பாகத்து ஒருவன்கிறெல்லாம் ரொம்ப மிகுதியா இருக்கும். இதையெல்லாம் கடந்து தென்னாடுடைய சிவன்னா அந்த உபநிடதங்கள் பிரம்மன் சொல்றது சிவனைத்தானா, அதனாலதான் எந்நாட்டருக்கும் இறைவாங்கிறார். சிவ வழிபாட்டை மேன்மைப்படுத்தி சொல்றதுக்காக இங்க ரொம்ப அருமையா சொல்லியிருப்பார். அடுத்து இத்திதனின் கீழ் அதோட பார்த்துட்டு நம்ம முடிச்சிடும். இத்திதன் கீழ் மூவருங்கிறாருல, இரு மூவருக்குங்கிறாருல. அந்த பட்டமங்கையில இத்தின்னா அந்த ஆலமரத்துக்கு அடியில இருந்து அந்த சனகர் சனகாதியர் சனந்தர் சனத்குமாரர் அவங்களுக்கு அருளிய கதையை தான் இங்க சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த கல்லால மரத்துக்கு அடியில இருந்து அந்த பட்டமங்கையில இருக்கிறவங்களுக்கு அருள் செஞ்சதையும் சொல்றாரு. அந்த அந்த அறுவர்களுக்கும் அருள்னது அந்த வெள்ளை அந்த அத்திக்குன்னா அந்த வெள்ளை யானைக்கு அருள் செய்தது இங்க இந்த இடத்துல சொல்றாரு. அப்பேற்பட்ட எம்பெருமான், அரசனா இருக்கக்கூடிய எம்பெருமானே பல தலங்கள்ல உடைய தென்னாட்டுல எம்பெருமான் வீற்றிருக்காரு. தென்னாட்டுல நிறைய சிவாலயங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர் தென்னாட்டை ஆளக்கூடிய எம்பெருமானே. அது மட்டும் இல்ல, வேறு பல நாட்டுகள்ல இருக்கிறவங்களும் வழிபடக்கூடிய தெய்வமானவனேங்கிற, எல்லா நாட்டவருக்கும் இறைவன்கிறார். அப்பேற்பட்ட எம்பெருமானே உன்னை வணங்குகிறேங்கிறார். இந்த அத்திக்கு அருள்னது அப்படின்னா, ஒரு காலத்துல தேவர்களோட அரசனா இருக்கக்கூடிய இந்திரன் அசுரர்களை ஜெயிச்சுட்டு வருவான். வரும்போது அந்த சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் அப்படி அரசன் ஜெயிச்சுட்டு வந்தா எல்லாரும் பரிசு கொடுக்கணும்னு டாம்பிகமா எல்லாரும் அவங்கவுங்க கையில இருக்க பரிசு பொருள் எல்லாம் ஒன்னா கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல துர்வாச முனிவர் காசில அந்த எம்பெருமான வணங்கிட்டு அவர் தலையில இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட பூவை கொண்டுட்டு வருவார். சரி, எல்லாரும் தன்னுடைய அந்த அசுரனை ஜெயிச்சதுக்கு இந்திரனுக்கு பரிசு பொருள் கொடுக்குற மாதிரி இவரும் அந்த பூவை அவன்கிட்ட கொடுப்பார். ஆனா அவன் இந்திரன் அதை ரொம்ப செருக்கு, அந்த வெற்றி கழிப்புல இருந்ததுனால அந்த செருக்கோட அந்த பூவை வாங்கி யானையோட தன்னுடைய வெள்ளை யானையில் மத்தகத்துல வச்சிருவான். யானைக்கு அது அறிவை தெரியாம அதை கீழே தூக்கி போட்டு அதை காலால மிதிச்சிருது. உடனே துர்வாசருக்கு கோவம் வந்துருச்சு, நீ காட்டு யானைய போகட்டும்னு சாபம் விட்டுருவாரு. அது திரும்ப சரணாகதி அடைஞ்சோடனே எல்லா இடங்கள்லயும் வணங்கி கடைசியில இறைவன் அருள் பெற்றார். மதுரையில தான் வெள்ளை யானை சாபம் திருத்தப்படலம்னு இருக்கு திருவிளையாடல். அப்படி அந்த யானைக்கு காட்டு யானையா இருந்து இறைவனை வழிபட்டு முக்தி அடைஞ்சது. அதான் அத்திக்கு அருளிய அரசையை போற்றிங்கிறார். அப்பேற்பட்ட இறைவன் உயிர்களினுடைய துன்பம் தீர்க்கும் பொருட்டு தான் கோயில்ல இருக்காரு. எல்லா
அதாவது உருவமே இல்லாம இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க கூட ஏதோ ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு தானே வணங்குறாங்க. அப்ப அதான் சொல்றேன், எல்லா நீ யார போய் வணங்கினாலும் கடைசியில அது எம்பெருமானத்தான் வந்து சேரும். எல்லா வடிவங்களும் என்னுடைய சிவனை சாருங்கிறதுனாலதான் எண்ணாட்டவர்க்கும் இறைவாங்கிறது. அடுத்து ஏன குருனை பார்த்தரலாம். அருமையான கதை அது. ஏனை குருனைக்கு அருளை போற்றி மானக்கையிலை மலையாய் போற்றி. ஏனை குருணைங்கிற ஒரு கதை என்னன்னா, ஒரு பன்றி அந்த நாட்டுல ரொம்ப அதிகமா போயிடுச்சு. அவங்க விளைவிக்கிற அந்த பொருட்களை எல்லாம் நாசம் பண்ணுது. பாண்டிய மன்னன்கிட்ட போய் சொல்றாங்க. உடனே அரசன் வந்து வேட்டையாட வர்றான். அப்ப அந்த பன்றிக்கெல்லாம் தலைவனா இருக்கிறது சொல்லுது, தன்னோட மனைவியை பார்த்து, நீ குழந்தைகள் எல்லாம் பார்த்துக்க, நான் போய் அந்த அரசன் வந்திருக்கான், நான் போய் போருக்கு போறேன் அப்படின்னு. அரசனோட ஆட்களை நானும் இது பண்றேன். உடனே இது சொல்லுது, நீ போகும்போது நான் மட்டும் எப்படி இருப்பேன், நானும் வரேங்குது. ரெண்டும் போகுது. கடைசியில அந்த அவங்க அரசர் ஆட்களோட அந்த வில்பட்டு ரெண்டும் இறந்து போயிருது. இந்த குட்டிகள்லாம் அழுகுது. குட்டி அழுத உடனே எம்பெருமான் அந்த குட்டிக்கு, பன்றி குட்டிக்கு தாயா வந்து பால் கொடுத்தார். கடைசியில அந்த பால் கொடுத்த உடனே மனித உடலும் பன்றி முகமும் ஆயிருச்சு. பன்றி மலைன்னு இன்னும் மதுரையில இருக்கு. அந்த பன்றி மலையில அதுங்கெல்லாம் இருக்கு. அப்ப எம்பெருமான் ஒரு தடவை சொல்றாரு, அந்த பாண்டிய மன்னன்ட்ட போய், அங்க பன்றி மலையில இருக்காங்க, அவங்களையெல்லாம் நீ உன்னுடைய அரசாட்சிக்கு உபயோகப்படுத்துக்க. ஏன்னா இறைவன்ட்ட பால் குடிச்சா எப்படிங்க இருக்கும்? ஞானமும் கல்வி கேள்வியில சிறந்து விளங்குறாங்க. கடைசியில தன்னுடைய அமைச்சர்கள், எல்லா அமைச்சரோட குழந்தை தன்னோட குழந்தைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்கள ஆட்சி செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. அததான் சொல்றாருங்க. அந்த கைலை மலையில வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த சிறிய பன்றி குட்டிக்கு தாயா வந்து பால் கொடுத்த எளிமையை சொல்றதுக்கு தான் சொல்றாரு. ஏனை குருணைக்கு அருள்னை போற்றி மான கைலை மலையாய் போற்றி. அவ்வளோ பெரிய கைலை மலையில இருக்கக்கூடிய எம்பெருமானேங்கிறாரு. எல்லா உயிர்களையும் படைத்தவன் இறைவன் தான் எல்லா சமயம் சொல்லுது. ஆனா விலங்கினங்களை ரொம்ப கீழா சொல்லக்கூடியது பன்றியதான். தாயை இழந்த பன்றி குட்டிகளுக்கு தாய் பன்றிகளாக மாறி பால் ஊட்டினவன்னா இறைவனுடைய எளிவந்த தன்மைக்கு இதை விட சிறப்பா யாருங்க சொல்ல முடியும்? எல்லா உயிர்களும் இறைவனால படைக்கப்பட்டதான். மனிதர்ல இருந்து அத்தனைக்கும் தாயா இருந்து அருள் புரியக்கூடியவனும் இறைவன் தான். அப்ப இறைவன் படைத்த அந்த உயிர்ல அவனுக்கு அந்த உயிர்கள்ல வேறுபாடு, உயர்வு தாழ்வு எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட எம்பெருமான் அதான் இருள்கட அருள்னு சொல்லுவாங்க பாருங்க. இருள்கடல்னா அந்த துன்பம், நரகம் இதெல்லாம் கடந்து இந்த இறைவனுடைய கை கூடினாதான் அத்தனையும் கிடைக்கும். அப்ப அந்த பன்றிக்கும் எம்பெருமான் அதுகளோட வாழ்வியல்ல இருள் கெட்டுருச்சு. எம்பெருமான் அருளால ஞானத்தை நோக்கி போயிடுச்சு. இறைவனுடைய கருணை இருந்தா அத்தனையும் நமக்கு கிடைக்குங்க. அப்ப அந்த பன்றிக்கு அருள் புரிந்த மாதிரி அந்த உயிர்களுக்கு அருள் புரியக்கூடியவன், உயர்வு தாழ்வற்று அத்தனை உயிர்களையும் அருள் செய்யக்கூடிய எம்பெருமான் திருவடியை வணங்கி, வாய்ப்பு தந்த இந்த உமையாள் சிகரம் தரும் உமையாள் குரூப்புக்கு வணங்கி, வந்திருக்க அடியார்களை வணங்கி இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. வான்மிகள் வளாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். சிவாய நன்றிம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அவர்கள் அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி வருக வருக என்று வரவேற்று, இதுகாரம் நமக்கெல்லாம் திருவாசகத்தை அமுதன பருக வாய்ப்பளித்த அம்மையாருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொண்டு, நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் 1 மணி நேரம் பங்கெடுத்த அன்பர் பெருமக்கள் தங்களுடைய கருத்துக்களை இங்கு பதிவு செய்யலாம். ஓரிரு மணித்துளிகளில் சுருக்கமாக சொன்னா நன்றாக இருக்கும். அடுத்த அம்மா பணி இருக்கிறதுனால 2 நிமிடங்கள் 1 நிமிடங்கள் நீங்க சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சிவபெருமான் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். போற்றி திரு அகவல் இதுல வந்து அம்மா அந்த போற்றில ஏனை குரலை அருளினை போற்றி, அந்த ஏனம்னா பன்றி குறித்து சொன்னாங்க.
பொதுவா அந்த பன்றிய வந்து அவதாரங்கள்ல, தச அவதாரங்கள்ல நம்ம திருமாலுக்கு பார்ப்போம். அந்த அந்த வகையில சிவபெருமானும் இறங்கி வந்து தாயாகி தயாபரனாக இருந்த ஒரு தத்துவத்தையும் நம்ம பார்க்கிறோம். சிவபெருமானே. அம்மா வந்து மதுரைக்கு பக்கத்துல பன்றி மலைன்னு ஒரு மலைய சுட்டி காமிச்சாங்க. அது பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். சிவபெருமானே. நன்றிங்க. யாராவது பேச விரும்புனீங்கன்னா, இப்ப பேசலாம். நடுவுல இருக்க பொத்தான அழுத்துனீங்கன்னா, அம்மாகிட்ட பேசலாம். இல்லன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு தான். சரியா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பேசணும்னு தோணுச்சுன்னா, நடுவுல இருக்க பொத்தான அழுத்தலாம். ஒரு 5 எண்றேன் நானு. அதுக்குள்ள நீங்க சொல்லுங்க. 5, 4, 3, 2, 1. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். ம். வாங்க ஆனந்தலட்சுமி. பேசுங்க. திருச்சிற்றம்பலம் சிவாய நம. ஐயா அடியார் பெருமக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஐயா. அம்மாக்கும் வணக்கம் ஐயா. ஐயா இது கேட்கறது ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லாகின் பண்ணேன். அம்மா பேசும்போது அதாவது வந்து மீனிங் தெரியாத இத்தனை நாள் படிக்கிறதும் கேட்கறதுமா இருந்தோம் ஐயா. ஸோ இப்போ இவங்க ஒண்ணு ஆம், அத அந்த சொல்லும் போதெல்லாம் வந்து ஓ இதுதான் மீன் பண்றாங்களோ அப்படின்னு கேட்கும் போது நல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம் சிவாய நம. நம்ம அம்மா. அற்புதம். அவங்க ஒரு ஆசிரியரா இருக்கிறாங்க. உங்க நிகழ்ச்சிய இன்னைக்கு தான் முதல் முறை கேட்டாங்களாம். நீங்க மீள் பதிவிலும் கேட்கலாம் ஆனந்தலட்சுமி. நன்றி. அழகா இருக்கும். அவங்க போன ஞாயிற்றுக்கிழமை ஆற்றிய உரையும், இன்னும் நானு இதுல ஏத்தல. YouTubeல ஏத்தல. நிச்சயம் வந்து இந்த உடனே அந்த 2 பதிவையும் உடனே ஏத்துறதுக்கான ஏற்பாடு பண்றேன். பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு, நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், ஏனி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணின் நல்ல தரும் கழுமல வல்லநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். அம்மா நன்றிம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்கம்மா. ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். வாங்க.